என்னுடைய நோக்கம்னா இந்த பிள்ளைங்கெல்லாம் படிக்கணும். இவனுங்களுக்கெல்லாம் இதுதான் நம்ம எதிர்காலம். அதுதான் எனக்கு வந்த உடனே இவங்க பேரெல்லாம் கேட்டேன் நான். இவங்களுக்கு என்னுடைய நோக்கம், நான் இன்னைக்கு அரசியல் வந்தது, பொது வாழ்க்கையில் வந்தது, இந்த பிள்ளைங்க எல்லாமே படிச்சு வேலைக்கு போய் சுயமரியாதையுடன் வாழணும், கௌரவமா வாழணும், சுயமரியாதையோட வாழணும், நல்ல ஒரு வேலையை வச்சுக்கிட்டு நல்ல குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டு பண்ணணும். அந்த நோக்கத்தை தான் நம்முடைய நோக்கமா தான் சமூக நீதி. இப்ப நேத்து முந்தினோம் சென்னையில ஒரு கூட்டம் நடத்தினேன். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒரு அனைத்து கட்சி கூட்டம்னு ஒன்று நடத்தினேன் சென்னையில. அதாவது பொதுவா அனைத்து கட்சி கூட்டம்னா அரசாங்கம் நடத்துவாங்க, கவர்மெண்ட் நடத்துவாங்க. ஆனா இதுல நம்ம நடத்தணும், பாட்டாளி மகிழ்ச்சி நம்ம நடத்தணும். இந்த கூட்டத்தில் என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும். அதற்கு தமிழக அரசு உடனடியாக சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு கோரிக்கையை வச்சு எல்லா கட்சியும் கூப்பிட்டேன். இதுல என்னன்னா எல்லா கட்சியும் வந்திருந்தாங்க, ஆளுங்கட்சியும் வந்தது. யூஸ்வலா ஆளுங்கட்சி வரமாட்டாங்க, ஆனா ஆளுங்கட்சியும் நான் அழைச்ச கூட்டத்துக்கு வந்தாங்க. ஆளுங்கட்சியும் வந்து அவங்களும் ஜாதிவாரி கணக்கு நடத்தணும்னு ஆதரவு கொடுத்தாங்க. அதிமுக வந்தாங்க, காங்கிரஸ் கட்சி வந்தது, பிஜேபி வந்தது. காங்கிரசும் பிஜேபியும் எதிரெதிரா பார்த்து கூட மாட்டாங்க. ஆனா நான் கூட்டத்துக்கு 2 பேர் வந்திருந்தாங்க. ஏன் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு அன்னைக்கு காலையில எனக்கு போன்ல பேசிட்டார், நாங்க வர முடியல, ஆனாலும் உங்களுக்கு ஆதரவு தரோம், நீங்க தீர்மானத்துக்கு ஆதரவு தரோம். இன்னொன்னு விசிகே கூட அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. இப்படி எல்லா கட்சியும், தேமுதிக, நாம் தமிழர், சீமான் கட்சி, அவங்க எல்லாமே வந்தாங்க. எல்லாமே ஒரு மனதா அவங்களுடைய விருப்பம்னா தமிழ்நாட்டில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும். ஏன் நடத்தணும்? ஏன்னா எல்லாத்துக்கும் சம உரிமை வேண்டும், சமூக நீதி வேண்டும். இந்த சமுதாயம் அந்த சமுதாயம்லாம் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி மக்களுக்கும் வேலை கிடைக்கணும், படிப்பு கிடைக்கணும், சுயமரியாதை வாழணும். அதுக்கு என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கணக்கெடுப்பு. இப்ப கணக்கெடுப்பு நாம உங்க வீட்டுக்கு வருவாங்க, ஆபீசர் வந்து உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க, இந்த சொந்த வீடா வாடகை வீடா, இது ஓட்டு வீடா கூரை வீடா கல்லு வீடா, நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள், இந்துவா கிறிஸ்துவர்களா இஸ்லாமியர்களா சீக்கியர்களா சௌரா ஜெயின், இப்படி எல்லாம் கேட்பாங்க. சரி நீங்க இந்துனா இந்துல எந்த சாதியை சார்ந்தவர்கள், சரி இந்த ஜாதியில எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள் போட்டு அந்த வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் கவர்மெண்ட் வேலை இருக்கு, எத்தனை பேர் தனியார், என்ன வருமானம் இருக்கு, ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை, முதல் பட்டதாரி எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, இல்ல படிப்பு நிறுத்திட்டாங்களா, எவ்வளவு கடன் இருக்கு, வீட்டு கடன் எவ்வளவு இருக்கு, படிப்பு கடன் எவ்வளவு இருக்கு, விவசாய கடன் எவ்வளவு இருக்கு, விவசாயத்துக்கு எவ்வளவு நிலம் வச்சிருக்கீங்க, இல்ல விவசாய கூலியா நிலம் வச்சிருக்கீங்களா, அந்த நிலத்துல போர் இருக்கா, கிணறு இருக்கா, பம்ப் இருக்குதா, வீட்டுல பாத்ரூம் இருக்குதா, பாத்ரூமுக்கு தண்ணி வருதா, இல்ல கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து வரணுமா, கரண்ட் இருக்குதா, எத்தனை பல்பு இருக்கு, எத்தனை ஃபேன் இருக்கு, இது எல்லாமே வந்து கேட்பாங்க. உங்களை கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டுட்டு அதுல எடுத்து எல்லா பக்கத்துல இருந்து எல்லா ஊர்ல இருந்து தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க, 2.25 கோடி குடும்பம். அந்த 2.25 கோடி குடும்பத்தோட நிலையை தெரிஞ்சு கம்ப்யூட்டர்ல உள்ள போட்டுடுவோம். போட்டுட்டாங்கன்னா அதுல தட்டினா எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அடுத்த 50 வருஷம் இந்த டீட்டெயில்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டை முன்னேற்றலாம். 8 கோடி மக்களுடைய தலையெழுத்து வந்துடுது. சரி, அடுத்தது யாரு, இவங்களுக்கு எத்தனை பேர் படிக்கல, எத்தனை பேர் 10வது வரைக்கும் நிறுத்திட்டாங்க, எத்தனை பெண்கள் படிக்கிறதுக்கு கடன் வாங்கி கட்ட முடியல பாதியில நிறுத்திட்டாங்க, எத்தனை பேருக்கு வேலை இல்ல, சரி அந்த வேலையை எப்படி உருவாக்கலாம், அந்த வேலை செய்யறது எப்படி கடன் கொடுக்கலாம், எத்தனை பேருக்கு வீடு இல்ல அந்த வீட்டை எப்படி கட்டி கொடுக்கலாம், இப்படி எல்லாம் கணக்கெடுத்து அதுல ஒன்னு நம்ம பிரச்சனையை தீர்த்துட்டு வரணும். இதுதான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு. பேர் தான் ஜாதி, ஆனா விவரம் எல்லாருடைய விவரத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது அவசியமா இத நம்ம 40 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம், 45 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம், யாருமே செய்யல, நம்ம மட்டும் தான் போராடிட்டு இருக்கிறோம்.
இது ஏதோ வன்னியர்கள் மட்டும் கிடையாது, எல்லா சமுதாய நிலை எப்படி இருக்கிறாங்க தெரிஞ்சுப்பாங்க. அதனால இதை அவசியமா செய்யணும்னு ஒரு கூட்டம் என் தலைமையில முந்தா நாள் நடந்தது. 42 கட்சியை சார்ந்தவர்கள், சமூகங்களை சார்ந்தவர்கள் வந்தாங்க. 42 பேர் எல்லாமே ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அதனால வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடர், தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பட்ஜெட் கூட்டத்தொடர் 18ஆம் தேதி தொடங்குறாங்க. சட்டசபை 18ஆம் தேதி தொடங்குது. அதுல ஆளுநர் உரை இருக்கு. அந்த ஆளுநர் உரையில என்ன வரணும்? தமிழ்நாட்டில் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு விரைவில் நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வரணும். அதுக்காக தான் இந்த கூட்டத்தை நடத்தினோம். நம்ம வலியுறுத்துவோம், அழுத்தம் கொடுப்போம். ஏன்னா இது அவசியமானது. இது மட்டும் இல்ல, இது தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கையிலே வந்திருக்கு. விஜய் அவர்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில முதல் அறிக்கை, முதல் வாக்குறுதி என்னன்னா, தமிழ்நாட்டில் அனைத்து சமூகங்களுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும், அதற்கு சாதிவாரி கணக்கு நடத்த வேண்டும் என்று அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கு. இதனால இது நான் பண்ணணும். இன்னொன்னு அடுத்தது, இப்ப திருவண்ணாமலை மாவட்டத்தில், இந்த மாவட்டத்தில் என்ன ஆறு ஓடுது சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எந்த ஆறு ஓடுது இந்த மாவட்டத்தில்? செய்யாரோட இன்னொரு பெரிய ஆறு ஓடுது. எந்த ஆறு? தென்பெண்ணையாறு. தென்பெண்ணையாறு, செய்யாறு, பாலார். பாலாரும் ஓடுது. செய்யாறு பாலாத்துல போய் கலக்குது. கடைசியில செய்யாருக்கும் தென்பெண்ணையாருக்கும் ஒரு கனெக்ஷன் வச்சா எப்படி இருக்கும்? தென்பெண்ணையாத்துல இப்போ வெள்ளம் அபாயம், தண்ணி அவ்வளவு தண்ணி கடல்ல இன்னைக்கு போயிட்டு இருக்கு. சென்னையில இருந்து வந்தேன், பாலாத்து தாண்டி தான் வந்தேன். ஒரு சொட்டு தண்ணி கூட பாலாத்துல இல்ல. யூசுவலா எப்பயுமே இந்த டைம்ல கொஞ்சம் ஒரு ஓடையா போயிட்டு இருக்கும். இப்போ ஒரு ஓடை அங்கங்க தண்ணி கூட நிக்கல பாலாத்துல. ஆனா பாலாத்துல இருந்து தென்பெண்ணையாறு எவ்வளவு தூரம் தெரியுமா? மொத்தமா ஒரு 60-70 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனா தென்பெண்ணையில வெள்ளம், பாலாத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்லை. இந்த பாலாத்துக்கும் தென்பெண்ணைக்கு நடுவில் இருக்கிறது செய்யார். அப்போ இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும், எப்போ செஞ்சிருக்கணும்? இங்க இருக்கிற தண்ணி வெள்ளம் வந்துச்சுன்னா அப்படியே செய்யாறுல கனெக்ட் பண்ணி, செய்யாறுல இருந்து அப்படியே பாலாத்துல போய் கடைசியில முடியும். அப்போ இந்த ஒட்டுமொத்த பகுதியில் எப்படி பண்ணலாம்? எவ்வளவு செழுமையா வச்சிருக்கலாம். ஆனா இதை யாருமே செய்யல. நம்ம மட்டும்தான் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், ஐயோ இதெல்லாம் பண்ணலாமே. திருவண்ணாமலை மாவட்டம் நந்தன் கால்வாய் திட்டம்னு ஒண்ணு இருக்கு. இது அந்த திருவண்ணாமலை, செஞ்சி, அப்புறம் விழுப்புரம் பகுதியில அங்க துறிஞ்சல் வேடியப்பன் மலைன்னு இருக்குது. அந்த வேடியப்பன் மலையிலிருந்து வர்றது துறிஞ்சல் ஆறுன்னு ஒண்ணு இருக்கு. துறிஞ்சல் ஆறுல கீரனூர்னு ஒரு பகுதியில தடுப்பண்ண வெள்ளக்காரன் கட்டினான். அதுல இருந்து வாய்க்கால் மூலமா 22 ஏரி, விழுப்புரத்துல 18 ஏரி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த ஏரியில இந்த தண்ணிய கொண்டு போனோம். அந்த துறிஞ்சலாறுல தென்பெண்ணையுடைய வாய்க்கால் ஒண்ணு கனெக்ட் பண்ணா 2 மாவட்டமும் செழுமையா இருக்கும். இப்ப எல்லாம் எவ்வளோ செய்யணும், எனக்கு எவ்வளவு ஆதங்கம் இருக்கு செய்யறதுக்கு. ஆனாலும் இந்த தேர்தலில் பாருங்க, நமக்கு 4 ஜெயிச்சிருக்கிறோம். ஆனாலும் நம்ம என்ன தொடர்ந்து மக்கள் பணிதான் போராடிட்டு மக்களுடைய பிரச்சனையை எடுத்து நிச்சயமா ஒரு நாள் மக்கள் நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு நிச்சயமா 100 விழுக்காடு எனக்கு இருக்கு. உறுதியா கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி இப்ப ஏன்னா என்ன நம்பிக்கையில நான் சொல்றேன்னா, இன்னைக்கு இளைஞர்கள் அரசியல்ல கவனம் செலுத்துறாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதே இளைஞர்கள் இன்னைக்கு ஓட்டு போட்ட இளைஞர்கள் நாளைக்கு நமக்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா நமக்கு இன்னைக்கு நம்ம மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் பிரச்சனைகள் என்ன, தீர்வுகள் என்ன நம்ம சொல்லிட்டு வரோம், தெளிவா சொல்றோம். கவர்மெண்ட் நல்லது பண்ணா பாராட்டுறோம், கெட்டது பண்ணா போராடுறோம். அது யாரு இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. அதனால அந்த அணுகுமுறை நம்முடைய அணுகுமுறை. அந்த வகையில நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் பார்த்ததுல இந்த பிள்ளைங்களாம் நல்லா படிக்கணும். படிக்கிறீங்களாடா? நீ என்ன படிக்க போற? டாக்டரா? நீ தான் உங்க ஊர்ல முதல் டாக்டரா? வருவியா? நீ என்ன போற? போலீஸா? சூப்பர் சூப்பர். ஐபிஎஸ்
ஐபிஎஸ் ஆயிடுவியா? ஐபிஎஸ் ஆகணா நீ? ஐஏஎஸ். வெரி குட் பாரு. இதுக்காகவே இப்ப ஹையர் செகண்டரி பள்ளிக்கூடம் இங்க கொண்டு வரணும் போல இருக்குது இப்போ. அதான் 10 கிலோமீட்டர். நீ என்ன போற? கலெக்டர். நீ போலீஸா? ஏன் போலீஸ் ஆக போற? போலீஸ் பிடிக்குமா உனக்கு? ஏன் பிடிக்கும் தெரியல. ஏய் நீ என்ன பண்ண போற? டேய் அது போலீஸ் சொன்னா நீ சொல்றியா? நீ என்னடா கிரிக்கெட்ட பைலட் ஆக போற. வெரி குட் வெரி குட். நீ என்னடா இந்த முடிவு பண்ணல? என்ன ஏதாவது இப்போ போலீஸ் கலெக்டரோட எவ்வளவு என்ஜினியரா இருக்கலாம், ராக்கெட்ல போகலாம், எவ்வளவு சயின்டிஸ்ட் ஆகலாம், புதுசு கண்டுபிடிக்கலாம், ஏஐல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல போலாம், என்ன கம்ப்யூட்டர் ஏகப்பட்டது இருக்குது. ஏன் வழக்கறிஞர்கள் ஆகலாம், எவ்வளவு பெரிய கேஸ் எல்லாம் எடுத்து இந்த ஊர் பிரச்சனை தமிழ்நாட்டு பிரச்சனை எல்லாம் பண்ணலாம், ஆசிரியர்களா வரலாம், பேராசிரியர்களா வரலாம், எவ்வளவு. அதுதான் முக்கியமா புனிதமான பணி. அது ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் உங்களுக்கு எல்லாம் நிறைய பாடம் கத்துக் கொடுத்து பண்றதெல்லாம்.